கமான் கெஸ். அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாதப்ப நாங்க எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருந்தோமோ இப்போ இவ்வளவு இருக்கும்போது நீங்க பெருமைப்படுற மாதிரி பண்ண வேண்டியது என்னோட கேஸ். பெருமைப்பட வேண்டிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த டொனேஷன்ஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். லைக் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் போய் எப்போ பார்த்தாலும் போயிட்டு என்ன சொல்றது இந்த ஆர்ஃபனேஜ் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணாம ஒரு பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து அவங்களோட படிப்பு செலவை ஏற்றுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் அபவுட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்? அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணி நம்மளோட பிராண்ட் அப்படின்ற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். வாட் டு யூ திங்க் அபவுட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ப்ரோ? யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. படிப்பு மட்டுமே வாழ்க்கையில எல்லாமே கொடுக்கும். அதனால போதும் இந்த காசு கொடுத்து பண்ணது ஒரு அடுத்தது. லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அதான் சீரியஸ்லி உண்மையாலுமே அது நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் கர்மா மேலே எப்பயுமே நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. நாங்கள் செஞ்ச வந்து ஒரு நல்லது தான் அப்படியே எங்களுக்கு வந்து ஒரு 10,000 டைம்ஸாக திரும்பி வந்துச்சு எங்களுக்கு. பண்ணது 10 ரூபா, பண்ணது 10, ஓகேவா, பண்ணது 10 திரும்பி வந்தது லட்சம் அந்த மாதிரி. ஸோ பண்ணுறதே நாங்கள் இனிமேல் லட்சத்தில் பண்ணலான்னு இருக்கோம். வாட் யூ திங்க் ப்ரோ? ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. we have யூடியூப். ஸோ அதனால எங்களை தேடி நீங்கள் யாருக்கு தேவைப்படுதோ டிரான்ஸ்பரன்சி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். யாரை படிக்கிறோம், எங்கே படிக்கிறோம், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுவோம். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ நாள் எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் மாட்ரேட்டர்ஸே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஆர்கனைசர் டொனேட் பண்ணுறீங்க. இதே இனிமேல் படிக்க வைங்க பசங்களோட கரியரு பார்த்துக்கோங்க. ஒன்று ப்ராமிஸ், எந்த ஜென்மத்துக்கும் நான் பேசி ஃபீல் பண்ண மாட்டேன். எந்த ஜென்மத்துக்கும் அது எல்லாமே எனக்காக வர மாதிரி நான் பண்ணிக்க மாட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி எப்பயும் போல பட் கோயிங் டு நெக்ஸ்ட் லெவல். ப்ரோ ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இப்போதைக்கு இல்லை. பட் இப்போதைக்கு யூடியூப்லேயே வருமானம் வருது ப்ரோ பயங்கரமா. எனக்கு வேற ஒரு இதுலேயும் ஓப்பனிங் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆன் ப்ராஃபிட். நாங்கள் பிஸ்னஸ் எனக்கு வேற, யூடியூப் பேஷனு. யூடியூப்ல தான் எங்களுக்கு எல்லாமே வந்துச்சு. இப்போ யூடியூப்ல வெறும் பணம் மட்டும் வரல, பேர் தான் எங்களுக்கு அதிகமாக வந்துச்சு. பொண்ணனே ஒருத்தனை. ஸோ அதனால எவ்வளோ பெருசாக போகிறோமோ அவ்வளோ பெருசாக நம்ம அதையும் பண்ணி விட்டு போயிடுவோம். ஒன் தப்பான டைம் நான் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அப்புறம் நீங்கள் உமா இது பார்த்தாலும் நீங்கள் டொனேஷன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுறீங்க அப்படின்னாங்க. நாங்கள் அப்போ சொன்னோம் நாங்கள் ஒரே இதில் நிற்க போகிறதில்ல, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ப்ரோ அப்படின்னோம். அதே மாதிரி தான் கண்டினியூ ஆச்சு. இப்போ நாங்கள் பண்ணோம், அது அப்படியே பெருசா ஆயிட்டே வந்து இப்ப பெருசாவும் பண்றோம், அவ்வளவுதான். அதே மாதிரி அப்ப எப்படி உங்களுக்கு ஒரு ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் ஆதரவு தந்து நாங்க யார் கோடீஸ்வரர் வீட்டு பசங்க கிடையாது இப்படியே சொல்லிட்டோம். நாங்களும் மிடில் கிளாஸ் பசங்க தான். ஏதோ ஒழுங்கா பண்ணோம், எங்களோட வேலையில கரெக்டா இருந்தோம், எல்லாமே சரியா வந்துச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எதாவது பண்ணணுன்றது எங்களோட கடமை. ஸோ காசு சும்மா இந்த ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டே இருக்கிறதுல வந்து இருக்கு, தேவைப்படுது இருக்கு. பட் இருந்தாலும் படிப்பு கொடுக்கறது இம்பார்ட்டன்ஸாக தோணுச்சு. லெட்ஸ் டூ இட், அவ்வளோதான். அது வந்து சொல்லணும். ஏன்னா நான் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது எங்களோட டொனேஷன் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு எங்களுக்கு ஆசை. ஸோ அதனால அவங்கள ஆதரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தான்.